காவிரி டெல்டா மாவட்டங்களில் 6 ஏரிகள் முழுமையாக தூர்வார வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி டெல்டா மாவட்டமான நாகையில் காவிரி மற்றும் அதன் துணை ஆறுகளான மஞ்சள் ஆறு, வீர சோழன் ஆறு, ஐயாவையன் ஆறு, புதுமண்ணியாறு உட்பட பல வாய்க்கால்கள் உள்ளன. இவை பல ஆண்டுகளாக தூர்வாரப்படவில்லை. இதனால் நாணல், கருவேல மரங்கள் நிறைந்து வனம் போல் காட்சியளிக்கிறது. இதனிடையே ஆறுகளை தூர தமிழக அரசு உத்தரவிட்டும் அதிகாரிகள் முழுமையாக செயல்படுத்தவில்லை. இந்நிலையில் நாகை பகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் 9,19,00,000 ரூபாய் செலவில் ஆறுகள், பாசன வாய்க்கால்கள், வடிகால்கள் தூர்வாரும் பணி நடக்கிறது. பெயரளவில் நடக்கும் இப்பணியால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். கர்நாடகாவில் தற்போது பெய்யும் மழையால் அங்கிருந்து திறக்கப்படும் தண்ணீர் மேட்டூர் அணைக்கு வருகிறது. அணை நிரம்பும் நிலையில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டால் கடைமடை பகுதியில் உள்ள ஆறுகள், கால்வாய்களுக்கு தண்ணீர் முழுமையாக வந்து சேராது என்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் ஏற்படும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். வாய்க்கால் ஆறுகள் சரியான முறையில் தூர்வாரப்படாதனால் தண்ணீர் திறந்துவிட்டு அது கடமடை பகுதிக்கு சேரப்போவதில்லை. மழையை நம்பி பயிரிடக்கூடிய பயிர் அக்டோபர், நவம்பர்ல வடகிழக்கு பருவமழை காலத்துல அது மூழ்கி சேதமாகக்கூடிய நிலைமை இருக்கும். இது மாதிரி பாய்கால், வடிகால் ஆறுகளை தூர்வாரத்தை விட்டுட்டு இப்ப வாய்க்கால்களையும் கன்னிகளையும் மட்டுமே தூர்வாரி கொண்டிருக்கிறார்கள். தூர்வாரும் பணிக்கு அரசு பல கோடி ரூபாய் ஒதுக்கினாலும் பணி சரியாக நடக்கவில்லை என்று இந்திய விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அரசு பணம் ஒதுக்கீடு பெரும் தொகையை ஒதுக்குகிறார்கள். ஆனால் இந்த பணி செவ்வனே நடைபெறுகிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பருவமழை துவங்க உள்ள நிலையில் போர்க்கால அடிப்படையில் ஆறுகள் மற்றும் துணை ஆறுகளை தூர்வாரினால் மட்டுமே விவசாயம் தழைக்கும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.